அரசியல் சூழ்ச்சமங்கள் எல்லாம் உடைக்கப்படட்டும் என்று ஒரு வார்த்தை. தமிழகத்துக்குள் இருக்கிற அரசியல் சூழ்ச்சமங்கள் எல்லாம் உடைக்கப்படட்டும். தேவன் நியாயத்தை பட்ட பகலை போல் நீதி சூழ்நிலை போல விளங்கப்படுவார்கள். 30 டேஸ்க்குள்ள தூதர்களை நிறுத்துகிறார். 30 டேஸ் உங்களுக்கு அழுத்தம் பண்ணுகிறார். 30 டேஸ் உங்களுக்கு வழக்காடுகிறார். 30 நாட்களுக்குள் உங்க வீட்டு வரக்கூடிய ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறார். அரசியலிலும் அரசியல் தலைவர்களுடைய குடும்பங்களிலும் ஒரு அட்டாக் எழுப்புகிறதை பார்க்கிறேன். அவைகள் எல்லாம் நீங்க செய்தித்தாள்களில் பார்ப்பீர்கள். ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். தம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தரே துணையாயிருப்பார். தம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தரே தலைவராயிருப்பார். பிரைஸ் தி லார்ட். யாவரையும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து ஆச்சரியமாய் நடத்தி வந்த கிருபைக்காக, இரக்கத்துக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த புதிய மாதத்துக்குள் காலெடுத்து வைக்கிற உங்களை கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. கடந்த மாதங்கள் பிசாசு தொடாமல், வியாதி தொடாமல், விக்கினம் தொடாமல், விபத்து தொடாமல், சத்துரு தொடாமல் நம்மை பாதுகாத்த நல்ல தேவனுக்கு நம் மனம் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும். அந்த கிருபை உங்களுக்கு இந்த மாதம் பெருகட்டும். விசுவாசம் பெருகட்டும். கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமை பெருகட்டும். ஐஸ்வர்யம் பெருகட்டும். ஞானம் பெருகட்டும். உங்களுக்கு உங்களுடைய வெற்றி பெருகட்டும். சரி, இந்த மாதத்திற்கு தேவன் தருகிற ஒரு வாக்கு தத்தத்தை நான் உங்களுக்கு தர விரும்புகிறேன். யோபின் புஸ்தகம் 42 அதிகாரம் 2 வசனம். The book of Job, chapter 42 verse 2. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். ரொம்ப பிடித்திருக்கிறது. யோபு அறிந்திருக்கிறார். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறார். மனசாட்சியின் காலத்திலே வாழ்ந்த மனுஷன் அறிந்திருக்கிறார். நியாயப்பிரமாணத்தின் காலத்துக்கு முன்பதாக, சிருஷ்டிப்பின் காலத்துக்கு பின்பதாக, சிருஷ்டிப்பின் காலத்துக்கும் நியாயப்பிரமாணத்திற்கும் காலத்துக்கு இடையிலே வாழ்ந்த மனுஷனாய் இருக்கிற யோபு சொல்கிறார். யோபு பக்தன் சொல்கிறார், நான் அறிந்திருக்கிறேன், சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். So I am well aware about it. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். இழந்து போன மனுஷன் சொல்கிறார், எல்லாவற்றையும் இழந்து போய் தன் பிள்ளைகளை இழந்து போய், தன்னுடைய உடைமைகளை இழந்து போய், தன்னுடைய பொருளாதாரத்தை இழந்து போய், தன்னுடைய ஐஸ்வர்யத்தை இழந்து போய், தன்னுடைய பலத்தை இழந்து போய், எல்லாவற்றையும் இழந்து போய் நடுரோட்டில் நின்று கொண்டு ஓட்டை எடுத்து சொரிந்து கொண்டிருக்கிற நிலைமையில் இருந்து கொண்டிருக்கிற மனுஷன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை, சகலத்தையும் செய்ய வல்லவர், செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்று அறிந்திருக்கிறேன். அந்த அறிகிற அறிவை கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஒரு மனிதனுடைய பாடுகள், ஒரு மனிதனுடைய உபத்திரவங்கள், ஒரு மனிதனுடைய நெருக்கங்கள், ஒரு மனிதனுடைய போராட்டங்கள், அவன் வாழ்க்கையில் அநேக வெளிப்பாடுகளை கத்தர் உண்டாக்குறார். உங்க வாழ்க்கையில போராட்டங்கள், நெருக்கங்கள் உங்களுக்கு வெளிச்சத்தையும் வெளிப்பாடுகளை கொண்டு வரும். ஆகையினால வசனம் சொல்கிறது, நான் உபத்திரப்பட்டது நல்லது, இது நிமித்தம் அவருடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். இந்த மாதம் அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. அந்த 30 நாட்களுக்குள்ள உங்களுக்கு என்ன செய்யணும் எழுதி வைத்தாரோ அப்படி நடந்துடும். 30 நாட்களுக்குள்ள உங்களுக்கு இந்த காரியம் வரணும் சொன்னதை கொடுத்துருவாங்க. 30 நாட்களுக்குள் உங்க வாசல் திறக்கணும்னா திறந்துடும். 30 நாட்களுக்குள் உங்க மங்களம் பிக்ஸ் ஆகணும்னா பிக்ஸ் ஆகிடும். 30 நாட்களுக்குள் உங்க கோர்ட் கேஸ் சரியாகணும்னா சரியாயிடும். 30 நாட்களுக்குள் உங்களுக்கு ஒரு கர்ப்பத்தின் கடி உண்டாகணும்னா உண்டாகும். 30 நாட்களுக்குள் உங்களுடைய போராட்டங்கள் நீங்கள்னா நீங்கும். 30 நாட்களுக்குள் உங்களுக்கு ஒரு வர வேண்டிய டாக்குமெண்ட் வரணும்னா வந்துடும். 30 நாட்களுக்குள் நீங்க அடைக்க வேண்டியது கிளியர் பண்ணா கிளியர் பண்ணிட்டு வரும். 30 நாட்களுக்குள் உங்களுக்கு அடைக்க வேண்டிய பினான்சியலா இருக்கட்டும், வர வேண்டிய அமௌண்டா இருக்கட்டும், கத்த சந்திப்பார். 30 நாட்களுக்குள் உங்களுக்கு எதிராக இருக்கிறவன் சாதகமாய் மாறலாம். 30 நாட்களுக்குள் சாதகமாக இருக்கிறவரும் எதிராய் மாறலாம். ஆனால் ஒரு தீங்கு உங்களை அணுகாது. 30 நாட்களுக்கு 30 தூதர்களை வைத்து கத்த நடத்துவார். உங்களுடைய எல்லாவற்றிலும் ஜெயமாய் நடத்துவார். வெட்கப்பட்டு போகவே மாட்டீங்க. அதனால கத்தருடைய பிள்ளைகளை கலங்காதீங்க. என் அப்பா சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. நசரேயனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தடைபடாது. அப்படியாய் தேவன் உங்களை நடத்துகிறதை காணும்படிக்கு என் கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. முதலாவதாக ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறார். ஆதியாகமம் புஸ்தகம் 24:56, ஜெனசிஸ் சாப்டர் 24:56. அதற்கு அவன், கர்த்தர் என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணியிருக்க நீங்கள் எனக்கு தடை செய்யாதிருங்கள். நான் என் எஜமானிடத்திற்கு போக என்னை அனுப்பிவிட வேண்டும் என்றான். பிரயாணத்திற்கு தடை வரவில்லை. தேவ சித்தத்திற்கு தடை வரக்கூடாது. பிரயாணம் இந்த மாதம் என்னெல்லாம் நீங்க பிரயாணத்துல திட்டமிட்டு இருக்கீங்களோ ஒன்றும் தடைபடாது. தேவ சித்தம் இந்த மாதம் உங்களுக்கு பரிபூர்ணமே நடக்கும். எலியேசர் ஜெபிக்கிறான், அடையாளத்தோடு உறுதிப்படுத்துகிறான், ஜெபத்தோடு கடந்து போகிறான். தன் எஜமானுடைய மகனுக்கு ஒரு மனவாட்டியை பார்க்க போகிறான், அடையாளத்தோடு காரியத்தை உறுதிப்படுத்துகிறான். பிரயாணம் தடையில்லாத பிரயாணமா இருக்கிறது. அங்கே லாபான் சொல்கிறான், 10 நாட்கள் தங்கி போகலாம் என்று சொல்கிறான். இல்லை 10 நாட்கள்லாம் முடியாது.
உடனே நாங்க புறப்பட்டாக வேண்டும் என்று சொல்றார். வந்த காரியத்தை முடிச்சிட்டு ஜெயத்தோடு திரும்பி வர்ற மாதம் இந்த மாதமா இருக்கட்டுமே. வந்த காரியம் போன காரியத்தை முடிச்சிட்டு ஜெயத்தோடு திரும்பி வருகிற மாதம் இந்த மாதம் இருக்கட்டுமே. நீங்க போற காரியம் உங்களுக்கு ஜெயமா இருக்கட்டுமே. நீங்க போற காரியத்தை முடிச்சிட்டு ஜெயத்தோடு திரும்பி வருவீங்க. இயேசு நாமத்தில் இந்த மாதம் காலப்படி கர்த்தர் கிருபை தருவார். 30 நாட்களுக்குள்ள பிரயாணங்களை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தால் மறைப்பாராக. 30 நாட்களுக்குள்ள பிரயாணங்களுக்கு கர்த்தர் உங்களுக்கு முன்னே கடந்து போவார். இஸ்ரவேலின் தேவன் பின்னே இருந்து காப்பாராக. அது பிசினஸ் டிராவலா இருக்கலாம், அது பர்சனல் டிராவலா இருக்கலாம், அது எந்த ஒரு ஃபேமிலி விசேஷித்த காரியங்களுக்குரிய டிராவலா இருக்கலாம். சகலத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்தி நடத்திக் கொள்வார். ஊழியத்தின் பிரயாணங்களா இருக்கலாம், அத்தனையும் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தால் மறைக்கப்படுகிறது. சோ அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். தடைகளை உடைக்கிறார். இந்த மாதம் சித்தத்தை விளங்க பண்ணுவார். தடைகளை உடைக்கிறார், சித்தத்தை விளங்க பண்ணுவார். சொல்லுங்க பார்க்கலாம். தடைகளை உடைக்கிறார், சித்தத்தை விளங்க பண்ணுவார். இந்த மாதம் முழுவதும் தமிழகத்தை காப்பாராக. தமிழகத்துக்குள் கர்த்தருடைய கரம் இருப்பதாக. தமிழகத்தை கர்த்தர் ஆளுகை செய்வாராக. தமிழகத்துக்குள்ளே எந்த ஒரு இயற்கை சீற்றங்கள் வராதபடிக்கு தடுப்பாராக. தமிழகத்தை கர்த்தர் மூடிக்கொள்வாராக. எந்த ஒரு தமிழகத்தை தாண்டி மற்ற மாநிலத்திலும், மற்ற மாவட்டங்களிலும், மற்ற மாநிலத்தில் உள்ள மாவட்டங்களிலும், மற்ற தேசங்களிலும் எந்த ஒரு டிசாஸ்டர் வராதபடி காப்பாராக. நிறைய டிசாஸ்டர், காடுகள் எரிகிறது, நிறைய டிசாஸ்டர், வெல்கரோ, நிறைய டிசாஸ்டர், பூமி அதிர்வுகள் கூட ஏற்படுகிறது. சோ அதெல்லாம் கர்த்தர் தடுக்கும்படிக்கு நாம் ஜெபிக்க கர்த்தர் உள்ளத்தில் ஏவுகிறார். நான் ஜெபிக்கிறேன், ஜெபிக்கிறேன், ஜெபிக்கிறேன். இந்த மாதத்தினுடைய ரயில் பிரயாணம் காக்கப்படுவதாக, விமான பிரயாணங்கள் காக்கப்படுவதாக. இந்த மாதத்தினுடைய போக்குவரத்து பிரயாணங்களை ரத்தத்துக்குள் மறைப்பாராக. இந்த மாதத்திலே எல்லாவற்றையும் கர்த்தர் ஆளுகை செய்வாராக. அரசியல் சூழ்ச்சமங்கள் எல்லாம் உடைக்கப்படட்டும் என்று ஒரு வார்த்தை. தமிழகத்துக்குள் இருக்கிற அரசியல் சூழ்ச்சமங்கள் எல்லாம் உடைக்கப்படட்டும். இந்த வார்த்தை நான் சொல்லணும்னு நினைக்கல. பரிசுத்த ஆவியானவர் திருவிழம் பற்றி கொண்டிருக்கிறார். அரசியல் சூழ்ச்சமங்கள்னா என்ன பிரதர் அப்படி நீங்க ஒரு சிலர் கேள்வி கேட்கலாம். அரசியல் சூழ்ச்சமங்கள் என்றால் அரசியல் சூழ்ச்சமங்கள் தான். இதை நீங்கள் வரும் நாட்களிலே காண்பீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன். அரசியல் சூழ்ச்சமங்கள் என்ன என்பதற்கு சின்ன எடுத்துக்காட்டு சொல்கிறேன். ஒரு 2 சக்கர வாகனம் ஒருவரை மோதிவிட்டது. ஒரு 2 சக்கர வாகனம் ஒருவரை மோதிவிட்டு அவர் இறந்து விட்டார். அது இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கோர்ட்டுக்கும் போகிறது. அது இடித்தது 2 சக்கர வாகனம். அந்த கேஸ் இழுத்து 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 அந்த கேஸ் அப்படியே இழுத்து 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 மாதங்களை கடந்து போய் இடித்தது 2 சக்கர வாகனம் இல்லை, அவரே தற்செயலாய் விழுந்து இறந்து விட்டார் அப்படிங்கிற அளவுக்கு கேஸ் மாறிவிட்டது. 2 சக்கரமும் காணவில்லை, இடித்தவரையும் காணவில்லை. புரிந்தால் சோத்திரம், புரியாட்டாலும் சோத்திரம். ஏன் சொல்கிறார் எனக்கு தெரியாது. சில காரியங்கள் அப்படிதான் நடக்க போகிறது. தமிழகத்தில் நடக்கக்கூடிய நிறைய அசம்பாவிதங்களுடைய சம்பவங்கள் எல்லாம் அதனுடைய கோர்ட்ல போய் நிற்கும் பொழுது அதோட அரசியல் சூழ்ச்சமங்களும் காரியங்களும் தலைகீழாய் மாறி போகிறது. குற்றம் பண்ணப்பட்டவர்கள் வெளியே இருப்பார்கள், குற்றம் செய்யாதவர்கள் குற்றவாளி கொண்டே நிற்பார்கள். இப்படி தலைகீழாய் நடக்கிற பல போராட்டங்களை நான் பார்க்கிறேன். இதெல்லாம் கர்த்தர் தடுத்து கேன்சல் பண்ணி ஜெபிப்பாராக. நிர்மலமாக்கும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். தேவன் நீதி செய்வாராக. தேவன் நியாயத்தை பட்ட பகலை போல் நீதி சூரியனை போல விளங்க பண்ணுவாராக. இந்த வார்த்தை நான் சொல்லும் பொழுது இதை பார்த்துட்டு இருக்கிற ஒரு சகோதரி சொல்றீங்க, பிரதர் என் லேண்டு என் டாக்குமெண்ட் இன்னொருத்தன் என் லேண்ட்ல ஆக்கிரமித்து உட்கார்ந்து இருக்கிறான், நான் டாக்குமெண்ட் இப்படி கையில வச்சுட்டு நிக்கிறேன். நியாயமே இல்ல பிரதர். அவன் பெரிய இன்ஃபுளுன்ஸ்டு பர்சனா இருக்கிறான், அவன் அதிகாரம் படைத்தவனா இருக்கிறான், நான் என்ன செய்வேன் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கீங்க. அம்மா உங்களுக்கு தான் கர்த்தர் பேசிக் கொண்டு இருக்கிறார். என் தேவன் விட மாட்டார், விடவே மாட்டார். தமிழகத்தையும் இந்திய தேசத்தையும் ஆளுகிறது யார்? மனுஷரா? கர்த்தர். இந்திய தேசத்தை எந்த குடும்பமும் ஆளவில்லை. எந்த குடும்பத்தின் கண்ட்ரோலில் இந்திய தேசம் இல்லவே இல்லை. இந்திய தேசம் இந்த தேசம் முதல் எத்தியோப்பியா வரைக்கும் என் தேவன் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிற இந்திய தேசத்தை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்திய தேசம் எந்த குடும்பத்தின் கண்ட்ரோல் இல்ல, எந்த குடும்பத்தின் ஆளுகைக்குள் இந்திய தேசம் இல்ல. அது பெரிய நடுக்கடல்ல இருக்கிற பெரிய பெரிய மாபெரும் கப்பலில் மாபெரும் நடக்கக்கூடிய பெரிய காரியமா இருக்கட்டும், தட்ஸ் நாட் எ மேட்டர். ஆனா இந்திய தேசம் கர்த்தருடைய கையில் இருக்கிறது. கர்த்தருடைய கையில் இருக்கிறது. ஒரு குடும்பம் இந்திய தேசத்தை கையில் எடுக்குமானால் என் கர்த்தர் எதை கையில் எடுப்பார் என்று யாருக்கு தெரியும்? அமர்ந்திருந்து பாருங்கள். தேவனுடைய பலத்த கரத்தை பார்ப்பீர்கள், தேவனுடைய ஓங்கியத்தை பார்ப்பீர்கள். கர்த்தர் சும்மா விடமாட்டார். பரிசுத்த ஆவியானவருடைய கரம் பலமா இருக்கிறது நான் பார்க்கிறேன். கர்த்தர் பார்த்துட்டு குவைட்டா இருக்கிற நினைக்கிறீங்களா? கர்த்தர் பார்த்துட்டு அமைதியா இருக்கிற நினைக்கிறீங்களா? நோ 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 நோ. கர்த்தர் ரொம்ப பொறுமையுள்ள தேவன். என் ஏசப்பா நீடிய பொறுமையுள்ள தேவன் தான். ஆனா அப்படியே இருந்துட மாட்டார். சமயம் வரும், நீதியின் செங்கோலை கர்த்தர் எடுப்பார். சமயம் வரும், நியாயத்தை பட்ட பகலை போல் நீதி சூரியனை போல் விளங்க பண்ணுவார். ஓ க்ளோரி டு காட். சமயம் வரும், நீதியின் சூரியனை உதிக்க பண்ணுவார். சமயம் வரும், கர்த்தர் எழுந்தருள்வார். சமயம் வரும், கர்த்தர் ராஜ்ரீகம் பண்ணுவார். சும்மா இருக்க மாட்டார்.
நினைத்து விட வேண்டாம். ஆண்டவர் சும்மாவே இருக்கிறாரு, எல்லாத்தையும் பார்த்துட்டு அமைதியாவே இருக்கிறார். நோ பிரதர், நோ சிஸ்டர், நீங்க பொறுத்திருந்து பாருங்கள். இப்படிலாம் நடக்கிறது நினைச்சு பார்க்கலையே. ஆமா, இந்திய தேசம் ஒரு குடும்பத்தின் கட்டுப்பாட்டுக்குள் இல்லை, பரலோகத்தின் கட்டுப்பாட்டுக்குள். சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற ராஜாதி ராஜா கர்த்ததி கர்த்தர் அவர் கட்டுப்பாட்டுக்குள். இந்திய தேசம் கர்த்தருடைய சமூகத்தில் பரலோக ராஜ்யத்தின் கரத்துக்குள் இருக்கிறது. என் தேவ ராஜ்யபாரம் பண்ணுகிறார். போகட்டும், வார்த்தைக்குள் கடந்து வருகிறேன். இந்த மாதம் சித்தமான பிரயாணங்கள் வாழ்க்கை செய்வதாக. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது, தடைபடாது, தடைபடாது. எண்ணம் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 2வது குறிப்பு. அவர்கள் பிள்ளையாமிடத்தில் போய் அவனை நோக்கி, சிப்போரின் குமாரனாகிய பாலாக் எங்களை அனுப்பி நீ என்னிடத்தில் வருகிறதற்கு தடை பண்ண வேண்டாம். பிள்ளையாமை கூலி பொறித்து சிறைவேலை சபைக்கு அழைத்துக் கொண்டு போகிறான். நடக்குமா? சிறைவேலை சபிக்க முடியுமா? நீ பாகால் வீட்டுக்கு போ, பெயர் வீட்டுக்கு போ, மேல் வீட்டுக்கு போ, 7 காளைகளை பரிசெலுத்து, 7 ஆட்டுக்கடக்களை பரிசெலுத்து, என்ன வேணா செய், இந்த இஸ்ரவேலை சபிக்கவே முடியாது. அமைன்னு சொல்லுங்களேன். சொல்லுங்க, நான் இஸ்ரவேலன். 30 நாட்கள் சொல்லிக்கொண்டே இருக்கேன், நான் இஸ்ரவேலன், இஸ்ரவேலன், இஸ்ரவேலன். தடை வராது, சாபம் ஒட்டாது, இருள் ஒட்டாது, அந்தகாரம் ஒட்டாது, பிசாசு தொடாது, மந்திரம் தொடாது, சூனியம் தொடாது, செய்வினை தொடாது, எந்த வானமண்டலத்தின் பொல்லாதாவிகளும் தொடாது. என் கர்த்தர் ஒருவரை ஆளுகை செய்து நடத்துவார். சொல்லும் பொழுது பரலோகம் திறக்கப்படுகிறது. சோ இந்த மாதத்தில் யாராவது உங்களுக்கு விரோதமாய் மந்திரமோ சூனியமோ செய்வினையோ ஏவலாவியோ செத்தாவியோ சர்ப்பமோ எழுவுமானால் அவன் சாத்தனுடைய மண்டலத்தில் போடுகிற திட்டங்களை கர்த்தர் உடைத்தெறிகிறார். சொல்லும் பொழுது வானம் திறக்கப்படுது. மகளே, உங்க வீட்டு வாசல் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படுகிறது. உருவின பட்டயத்தோடு தூதனை நிறுத்துகிறார். தேவன் செய்கிற அதிசயத்தை காணும்படி கர்த்தர் திரும்பி தருகிறார். எல்லா தடைகளை கர்த்தர் உடைத்தெறிகிறார். இப்பொழுதே கர்த்தருடைய குணமாக்குற வல்லமை தொட்டுக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன். 30 நாட்களுக்குள்ள ஒவ்வொரு வீடும் அற்புதத்தை பார்ப்பீங்க, ஒவ்வொரு குடும்பமும் அற்புதத்தை பார்ப்பீங்க, ஒவ்வொரு பட்டணமும் அற்புதத்தை பார்ப்பீங்க, ஒவ்வொரு பிள்ளைகளும் அற்புதத்தை பார்ப்பீங்க. ஒவ்வொரு படிக்கிற பிள்ளைகள், வேலை செய்யற பிள்ளைகள், அண்ணா அக்கா தம்பி தங்கச்சி அப்பா அம்மா, நீங்கள் இந்த மாதம் ஒரு அற்புதத்தை காண்பீர்கள். தடைகளை உடைத்து விட்டார், செங்கடலை பிளந்து விட்டார், வழியை உண்டு பண்ணிவிட்டார், பாவமின் ஆவி தடைப்படுகிற ஆவி நிர்மலமாக்கி விட்டார், வழியை உண்டு பண்ணிவிட்டார். இயேசுவின் நாமத்தில் காண்பீர்கள். சுவாசிக்கிறீர்களா? இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நடக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தேவன் ஆளுகை செய்வாராக. தேவனே ஒருவரே ஆளுகை செய்வார். இந்த மாதத்தில் பரிசுத்தவான்களுக்காக ஜெபிக்க சொல்கிறார். பரிசுத்தவான்களின் குடும்பங்களில் இருக்கிற பிள்ளைகளுக்காக, துணைக்காக ஜெபிக்க சொல்கிறார். சத்ருவானவன் ஏதோ ஒரு அட்டாக் பண்ண வருகிறான். கர்த்தர் காப்பாராக. எந்த பரிசுத்தவானுடைய மரணம் ஏற்படாதபடிக்கு கர்த்தர் காப்பாராக. அரசியலிலும் அரசியல் தலைவர்களுடைய குடும்பங்களிலும் ஒரு அட்டாக் எழும்புகிறதை பார்க்கிறேன். அவைகள் எல்லாம் நீங்க செய்தித்தாள்களில் பார்ப்பீர்கள். ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். தம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தரே துணையாய் இருப்பார். தம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தரே தலைவராய் இருப்பார். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களை அதிசயமாய் ஆச்சரியமாய் நடத்துகிறதை காணும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்வாராக, உதவி செய்வாராக, மேன்மைப்படுத்துவாராக. ஒரு வசனத்தை நான் வைக்க விரும்புகிறேன். யாத்திராம் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 28, எக்ஸோடஸ் சாப்டர் 9 verse 28. இது போதும், இந்த மகா இடி முழக்கங்களும் கல்மழையும் ஒளியும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள். நான் உங்களை போக விடுவேன், இனி உங்களுக்கு தடை இல்லை. பார்வோனின் ஆவி தடை பண்ணுகிறாவி, போக விடுவான் தடை பண்ணுவான், போக விடுவான் தடை பண்ணுவான், போக விடுவான் தடை பண்ணுவான். எந்த தடையும் இந்த மாசம் உடையுங்க. பாருங்களேன், எல்லாத்துக்கும் நல்ல செய்தி உண்டுங்க. ஏசப்பா கண்டிப்பா உங்களுக்கு செய்யறாருங்க. தடைகள் எல்லாம் உடைச்சிட்டாருங்க. அற்புதம் நடக்கிறது நிச்சயங்க. பார்வோனின் ஆவி தடை பண்ணுகிறாரு. பாருங்க, புருஷர்கள் எல்லாம் போட்டும் ஸ்திரீகள் இருக்கட்டும் சொன்னான். அடுத்த வாதி வீட்டை தாக்கும் பொழுது சரி புருஷர்களும் ஸ்திரீகளும் போட்டும் பிள்ளைகளா இருக்கட்டும் என்று சொன்னான். அடுத்த வாரி தாக்கும் பொழுது சரி புருஷர்கள் ஸ்திரீகள் பிள்ளைகள் எல்லாம் போகட்டும், மந்தைகள் எல்லாம் இருக்கட்டும் என்று சொன்னான். பார்வன் தடை பண்ணிட்டே இருப்பான். சரி, எல்லாத்தையும் அனுப்பிட்டு பின்னால துரத்திக்கிட்டே வரான். என்னடா பிரச்சனை இது? இப்படி அடையாளம் இருக்கும். தொடர்ந்து பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. இல்லக்கா, இந்த மாசம் அற்புதத்தை பாப்பீங்கக்கா. அண்ணா நிச்சயம் பாப்பீங்கண்ணா. எப்படி நடக்கும் என்று எனக்கு தெரியாது. சில நேரங்கள் ஆண்டவருடைய தலைகளை மாற்றுவார். நினைச்சே பார்த்திருக்க மாட்டீங்க. ஒரு திடீர்னு ஒரு வெளிப்பாடு வருது. தெரியல, வஸ்தியை இறக்கிட்டு எஸ்தரை தூக்குனவர்ல எரிஞ்சேவாரு. யோசிச்சு பாருங்க, வஸ்தியை இறக்கிட்டு எஸ்தரை தூக்கிட்டாருல. எங்கேயோ இருக்கிற எஸ்தரை எங்கேயோ கொண்டு வந்து நிற்கிறாரு, இங்க இருக்கிற எஸ்தரை அங்க அனுப்பி விட்டாரு. அப்படிதான் ஆண்டவர் எல்லாம் தலைகளே கத்தர் பண்ணுவார். நினைத்து பார்க்க முடியாத காரியங்களை செய்வார். யோவாப்ப தூக்கிட்டாருல தாவீது, தூக்கிட்டாரு பாருங்க. அமாசாவை விட்டார், வரல, அப்னேரை விட்டார், போயிடுச்சு, போட்டோம், பரவாயில்ல. ஆனா தாவீது வாழ்க்கையில ஸ்தோத்திரம், சாலமோன் நாட்கள யோவாப்ப தூக்கிட்டாரு. அடுத்து ஒரு சாதோக்கிற ஆளுக்குள்ள கொண்டு விட்டாரு, ஆசாரியனாக, படைத்தலைவனாக, பெனாயாக. சில நேரங்கள்ல கர்த்தர் மாற்றுவார். சில மாற்றங்களை செய்ய வல்லவர். யாரோட பேசுறாரு தெரியல. எனக்கு ஒண்ணுமே நடக்கல, அற்புதம் ஒண்ணுமே நடக்கல சொல்லிட்டு இருக்கீங்களா?
கன்ஃபார்மா உங்களுக்கு அற்புதம் நடக்கும். நிச்சயமா நீங்க அதிசயத்தை பார்ப்பீங்க. இயேசு நாமத்துக்கு காண்பிக்க நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். எல்லாரும் கண்களை மூடுமா? 30 டேஸ்ல ஒரு மிராக்கிள் நடக்கும். 30 நாட்களுக்கு 30 தூதர்களை ஏற்படுத்துகிறார். சொல்ல நீங்க ஆமேன் சொல்லிட்டே இருங்க, அற்புதம் நடக்கும். 30 டேஸ்க்குள்ள தூதர்களை நிறுத்துகிறார். 30 டேஸ் உங்களுக்கு யுத்தம் பண்ணுகிறார். 30 டேஸ் உங்களுக்கு வழக்காடுகிறார். 30 நாட்களுக்குள்ள உங்க வீட்டுக்கு வரவேண்டிய ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறார். உங்கள் வாகனத்தில் ஆட்டுக்குட்டி ரத்தம் தெளிக்கப்படுகிறது. உங்க வீட்டு வாசல் இயேசு ரத்தம் தெளிக்கப்படுகிறதை பார்க்கிறேன். சுடரை படுத்தி பிடித்திருக்கிற கேள்வி நிறுத்துகிறார். பிசினஸ்ல ஒரு மிராக்கிள் நடக்கும். சகோதரா பொருத்தனையோட ஜெபிங்க, அந்த பொருத்தனையை நிறைவேற்றுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நிலங்களை சுதந்திரிக்க ரெஜிஸ்டர் பண்ண கர்த்தர் கிருபை தருகிறார். கோர்ட் கேஸை கர்த்தர் மாற்றி போடுகிறார். பிரிந்திருக்கிற குடும்பத்துக்குள் ஒரு அற்புதம் நடக்குது. உடைந்து போன காரியங்கள்லாம் திரும்ப கட்டுகிறார். இடிந்ததெல்லாம் பாழாய் கிடக்கிறதெல்லாம் திரும்ப புதுப்பிக்கப்படுகிறதை பார்க்கிறேன். தைக்குள்ள இந்த மாதம் மழை சேதங்கள் வராதபடி கர்த்தர் காப்பாராக. பிரயாணங்களை தான் ரத்தத்துக்குள் மறைப்பாராக. இந்த வாகன பிரயாணத்துல குறுக்கால மிருகம் வந்து தாக்குகிற பொல்லாத சாத்தானுடைய தந்திரங்கள், ஏறிவிடப்பட்ட ஆவிகள், சாத்தானுடைய மண்டலத்திலிருந்து அனுப்பி வைக்கப்படுகிற அந்தகார சக்திகளை எரிப்பாராக. வானம் திறக்கப்படுகிறது மகளே. இயேசுவின் கரம் உங்களை தொடுகிறதை பார்க்கிறேன். உங்க அறைக்குள்ள வெளிச்சம் உண்டாகிறதை பார்க்கிறேன். கர்த்தருடைய தூதன் உங்களை தொடுகிறதை பார்க்கிறேன். இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை அற்புதங்கள் வெளிப்படுகிறதை பார்க்கிறேன். பெற்றுக்கொள்ளுங்க இயேசு நாமத்தினாலே. நல்ல பிதாவே, இந்த வார்த்தைக்கு ஸ்தோத்திரம். இந்த மாசம் முடிகிறதுக்குள்ள ஒவ்வொரு வீட்டுக்குள்ள அற்புதம் நடந்து சாட்சி சொல்ல கர்த்தர் கிருபை தருவாராக. சிறு பிள்ளைகள் பெரியோர் வரைக்கும் அற்புதம் நடக்குது. அத்தனை பேரும் சாட்சி சொல்லுவீங்க. இயேசுவின் நாமத்தினாலே காண்பீர்கள். அப்படியே நடக்கட்டும். நாமத்தை மகிமைப்படுத்துங்க. தரிமட்டம் தாழ்த்துகிறோம். இந்த மாதத்துல நீங்க பெருகணும், நாம பெருகணும். ஊழியங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் நடக்கட்டும். பேசிக் கொண்டிருக்கும் பொழுது கட்டுகளை வியாதிகளை முறியட்டும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அபிஷேகம் கட்டவிழ்க்கப்படட்டும். தரிமட்டம் தாழ்த்துகிறோம். பெரிய காரியங்களை செய்யும். நாங்கள் சிறுக நீர் பெருக நம்முடைய ரேசிங் கூட கேட்டுக்கொள்கிறோம். ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சொல்லுமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல மறவாதே. எல்லாரும் சொல்லுவோமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் என்றைக்கும் சதா காலங்களிலும் உங்களோடு, நம்மோடு, சகல பரிசுத்தவான்களுடன், நம் தேசத்தோடு, எல்லா மக்களோடு இருப்பதாக. Amen, amen, amen. God bless you.